அதுல நிரம்புகிறவர்களாக, அல்லேலூயா, அந்த நிரம்புகிற அனுபவம், அதை ருசிக்கிற அனுபவம், வாஞ்சையோட ஒரு பாதத்துல அமர்ந்து அந்த வசனத்துல நாம் நிரம்புகிற ஒரு அனுபவத்துல இருக்கும் பொழுது தேவன் தன்னை வெளிப்படுத்துவார் என்று வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரத்துல மார்த்தாள் மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல மரியாளுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த ஆண்டவரை ருசித்த பிறகு, இந்த ஆண்டவரை அறிந்த பிறகு அவள் என்ன செய்தாள் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையிலே நிரம்புகிற ஒரு அனுபவத்திலே வாழ தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். அல்லேலூயா. பாருங்க, இந்த வேத புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது, லூக்கா 10:39, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அவர் என்ன சொல்லப்படுது, இயேசுவின் பாதத்தில் அருகே அமர்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னைக்கு வார்த்தையிலே நாம் நிரம்புகிறதுக்கு முதற்கட்டமாக நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தாவே பேசும், அடியவன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் போக வேண்டும். அன்பானவர்களே, அப்ப அந்த பாதத்தில் அமருகிற அனுபவம் இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிறதா? இல்லை என்றால் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் அமருகிறவர்களாக உங்களை அர்ப்பணியுங்கள். அமர்ந்து என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்ல சொல்ல தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு வெளிப்பட ஆரம்பிப்பார். இந்த வார்த்தையினாலே உங்களை நிரப்புவார். வார்த்தையிலே நிரப்ப 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 அவர் உங்களுக்குள்ளே இருந்து செயலாற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அன்பானவர்களே, இந்த ஸ்திரீ, இந்த மரியாள் வார்த்தையிலே நிரம்புகிறவராக, வார்த்தையை கேட்கிற அனுபவத்தில் அவருடைய பாதத்தில் இருக்கிறதுனால ஆண்டவர் மார்த்தாளிடத்துல சொல்லுகிறார். அந்த 41வது வசனத்துல 41-42 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. பாருங்க, மரியாளை குறித்து ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார், சான்றிதழ் கொடுக்கிறார். அவள் நல்ல பங்கை தெரிந்தெடுத்தார். இந்த உலகத்துல ஒரு மனிதன், ஒரு மனுஷி எப்படி வாழணுன்றத அவ தெரிந்து கொண்டு என்னுடைய பாதத்தை தேர்ந்தெடுத்து அதுதான் என்னுடைய வாழ்விலே உயரத்திற்கு செல்வதற்கான வழி, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான வழி என்பதை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி உலக காரியத்துல இருக்கிற